வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்காங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ ஃபைனல் ரிவிஷனுக்காக நிறைய டெஸ்ட் பேட்சஸ் அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேர் வந்துட்டு பாதி முடிச்சிருக்கலாம், பாதி இன்னும் முடிக்காம இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இன்னுமே ஹார்ட்லி 14 days தாங்க இருக்கு நம்மளுடைய டெட் எக்ஸாமுக்காக. ஹால் டிக்கெட் கண்டிப்பாக நவம்பர் 1st weekல நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th standardல கம்ப்ளீட்டாக term 1, term 2, term 3ல இருக்கிற ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இயற்பெயர் என்ன, அவங்களுடைய சிறப்பு பெயர்கள் என்ன, இல்லை அவங்கள பற்றி ஒருத்தவங்க புகழ்ந்து சொல்லியிருப்பாங்களே அந்த வரிகள் என்னென்ன, அப்புறம் அவங்க இயற்றிய நூல்கள் என்னென்ன, அந்த நூல்களுக்கு அவங்க வாங்கிய விருது என்ன அப்படின்னு 6th standardல இருக்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் திருப்பி 6th standard புக் எடுத்து திருப்பி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மறந்துடுவோம். அதனால நான் இதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அண்ட் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களும் எனக்கு வந்து இந்த சிறப்பு பெயர்லாம் தனியாக வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால 6th standardல இருக்கிறத கம்ப்ளீட்டாக நான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து இதை மட்டும் தான் கொடுத்துருக்கேனே தவிர இது ஒரு இதுவாக எடுத்துக்காதீங்க. அதாவது லைன் பை லைன் எல்லாமே இருக்கும் அப்படின்னு கிடையாது. ஆனால் இம்பார்ட்டண்டாக இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாரதிதாசன். இது வந்து 6th standardல அவரை பற்றி இருக்கிறது மட்டும்தான். இப்போ நம்ம 7th standard போனால் அதை விட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரும், 10thல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போகும்போது அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, பாரதிதாசன் பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா சுப்புரத்தினம் சொல்றாங்க. பாரதியார் மீது கொண்ட பற்றால் பாரதிதாசன் என்ன அவருடைய பெயரை அவர் மாற்றிக்கொண்டாரு. அவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னென்னு சொல்றாங்கன்னா புரட்சி கவி, பாவேந்தர். சரிங்களா? இதெல்லாமே பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள். இவருடைய நூல்கள் என்னென்னா, நூல்கள் நிறையவே இருக்கு. ஆனால் 6th standardல நம்மளுக்கு கொடுக்கல. சரிங்களா? நீங்க ஸ்டாண்டர்ட் வைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால அதுல இருக்கிறத மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். பாரதிதாசனோட முக்கியமான நூல், நாடக நூல் வந்து பிசிராந்தையார். அதுக்கு தான் அவர் வந்து விருதுலாம் வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் என்ன சொல்றாங்கன்னா மாணிக்கம். இவருடைய சிறப்பு பெயர் தான் என்னது, பாவலரேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் இயற்றிய நூல்கள் என்னன்னா கனிச்சாறு, கொய்யா கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இப்ப நம்மளுக்கு புத்தகத்துல கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வந்து இந்த கனிச்சாறு அப்படின்ற இதுல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. கனிச்சாறு மொத்தம் எத்தனை தொகுதிகளை கொண்டதுன்னா 8 தொகுதிகளை கொண்டது அப்படின்னு. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. அடுத்து இவர் நடத்திய இதழ்கள், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இது வந்து பாவலரேறு பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்கள். அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் இது எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. அவர் இயற்றிய காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் இல்லையா, இது 50 காப்பியங்களுள் ஒன்று. இவர் வந்து எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர மரபை சார்ந்தவர் தான் இளங்கோவடிகள்னு சொல்றாங்க. இவருடைய காலம் என்னன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாரதியார். பாரதியார் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஒரு இணையற்ற கவிஞர். இதே மாதிரி ஒரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னே கேட்டிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன சொல்றாங்க, சுப்பிரமணியன். இவருக்கு வந்து பாரதியார் அப்படின்ற பட்டம் யார் கொடுத்தது, எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபட்டவர். இவர் இயற்றிய முப்பெரும் நூல்களாக கருதப்படுபவை எவைனா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது எல்லாமே பாரதியாரோட நூல்கள். அது மட்டும் இல்லாம இவர் இதழ்கள் நடத்தியிருக்காரு. இந்தியா, விஜயா, இது 2 இதழ்கள் அவர் நடத்தியிருக்காரு. இந்தியா இதழ்ல தான் இவர் வந்து முதலா கேலி சித்திரம் இல்லைன்னா கருத்து படத்தை வந்து வரைஞ்சாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு பின்னாடி தெரியும். 6th standardல நம்மளுக்கு பேசிக்கா கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், இவரை பத்தின கொஸ்டின் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. முனைவர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா முனைவர் சலீம் அலி. இவர் அவருடைய நூல் எழுதியிருக்காரு, தன் வரலாற்று நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கையை பத்தி அவரே எழுதுறது தான் என்னது, தன் வரலாற்று நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் வைச்ச பேர் என்னன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. சரிங்களா? இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின், சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. அதே மாதிரி இந்த வரிகள் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சலீம் அலி. இவர் தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. இவருடைய நூல் எதுனா கிழவனும் கடலும். சரிங்களா? இவர் வந்து ஆங்கிலத்துல இந்த நூல் எழுதியிருக்காரு. இதுக்கு வந்து 1954 நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 1954 நோபல் பரிசு கிடைத்தது. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்மளோட பொய்யா புலவர் திருவள்ளுவர். இவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னன்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். இது எல்லாமே திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர், அதாவது சிறப்பு பெயர்கள்.
திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, வரிகளையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது நெல்லை சுமுத்து. இவரை வந்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யார் பாராட்டியிருக்காங்கன்னா மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் தான் நெல்லை சுமுத்து. இது இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இவர் யாருன்னா ஒரு அறிவியல் அறிஞர், அது மட்டும் இல்லாம கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் வந்து 3 விண்வெளி மையங்கள்ல வேலை பார்த்திருக்காரு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். 80க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது காரல் கபேக். இவர் வந்து செக் நாட்டை சார்ந்தவர். எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. செக் நாட்டை சார்ந்தவர். இவர் தான் முதல்ல ரோபோ அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்துறார். எப்போன்னா 1920 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு அடிமை என்ற பொருள் உண்டு. ஓகேங்களா. அடுத்து யாரை பார்க்க போறோம்னா நம்மளோட அப்துல் கலாம் பத்தி தான் பார்க்க போறோம். அவருக்கு பிடித்தது என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துலாமா. அவருக்கு பிடித்த தமிழ் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். அவருக்கு பிடித்த திருக்குறள் எதுனா, அதாவது 2 நூல் இருக்குங்க. பிடித்த நூல் வேற, பிடித்த தமிழ் நூல் வேற. சரிங்களா. தமிழ் நூல்னா திருக்குறள். அவருக்கு பிடித்த திருக்குறள் வந்து அறிவற்ற காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆஹா அரண். அவருக்கு பிடித்த நூல் எதுனா லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. இதுதான் வந்துட்டு அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல். அதே மாதிரி அப்துல் கலாமின் பொன்மொழி எதுனா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றதுதான் அவருடைய பொன்மொழியா அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து யாரை பார்க்க போறோம், நம்மளுடைய ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள் என்னென்னா ஆத்திச்சுடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை. மூதுரையில 31 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்ங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் தான் நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். இவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர் என்னன்னா மக்கள் கவிஞர். சரிங்களா. இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் என்னன்னு சொல்றாங்க, மக்கள் கவிஞர். அடுத்து யாரை பார்க்க போறோம்னா காமராசர். காமராசரை வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு யார் பாராட்டிருக்காங்கன்னா தந்தை பெரியார். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி கண் திறந்தவர் யாருன்னா காமராசர். அவர் அப்படி பாராட்டியவர் யாரு, நம்மளோட தந்தை பெரியார். இவருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்னென்னா பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். இது எல்லாமே கர்ம வீரர் காமராசருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள். இவருக்கு 1976 நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது, இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இவருக்காக மணிமண்டபம் வந்து கன்னியாகுமரியில 2/10/2000 அந்த ஆண்டுல வந்து கட்டப்பட்டது, இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்னா ரா அரங்கநாதன். இவரதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நூலக விதிகளை உருவாக்கியவர் இவர் தான். இவரை சிறப்பிக்கும் வகையில சிறந்த நூலகர்களுக்காக வருஷம் இவருடைய பெயர்ல விருது வழங்குறாங்க, SR அரங்கநாதன் விருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் எதுனா வன்கையத்தூர், இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இவர் எழுதிய நூல் எதுனா ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையில 100 வெண்பாக்களால் ஆன பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா நரசிம்மவர்மன். நரசிம்மவர்மனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னன்னா மாமல்லன் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி மற்போரில் சிறந்தவர் யாருன்னா நரசிம்மவர்மன். இவர் வந்து பஞ்சபாண்டவர் ரதத்தை உருவாக்கியவர். அதுவும் மாமல்லபுரத்துல இருக்கிற அந்த 5 ரதம் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபாண்டவர் ரதத்தை உருவாக்கியவர் யாருன்னா நரசிம்மவர்மன். இவருடைய தந்தை பெயர் என்னன்னா மகேந்திரவர்ம பல்லவர். அடுத்து யாரை பத்தி பார்க்கணும்னா முடியரசன். இவர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இவருடைய இயற்பெயர், இவர் இயற்றிய நூல்கள்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரைராசு. இவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, புதியதொரு விதி செய்வோம். இந்த புதியதொரு விதி செய்யும் இருக்க பாடல் தான் நம்மளுக்கு வந்து லெசன்ல கொடுத்திருப்பாங்க. இவருக்காக சிறப்பு பெயர் என்னன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி இல்லைன்னா கவியரசு. இது ரெண்டுமே வந்து முடியரசனுக்காக வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள். சரிங்களா. திராவிட நாட்டின் வானம்பாடி, முடியரசன். அடுத்து இது வந்து இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க. அதாவது நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னா சக்திவேல். சரிங்களா. அடுத்து தாராபாரதி. இவங்களையும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய பார்த்திருக்கோம். இவங்களுடைய இயற்பெயர் என்னன்னு சொல்றாங்கன்னா ராதாகிருஷ்ணன். இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா கவிஞாயிறு என போற்றப்படுபவர் யாருன்னா தாராபாரதி. இவங்க இயற்றிய நூல்கள் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள்.
அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா காந்தி பத்தி பார்க்க போறோம். காந்தி முதல்ல சென்னைக்கு வந்த ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 1919. பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் யாருன்னா ராஜாஜி. ராஜாஜி தான் என்னன்னு சொல்லிருக்காருன்னா பாரதியார தமிழ்நாட்டு சொத்துன்னு சொல்லியிருக்காரு. அதே பாரதியாரை இந்தியாவின் சொத்து என்றவர் தான் யாருன்னா நம்மளோட காந்திஜி. சரிங்களா, காந்திஜி வந்து பாரதியாரை இந்தியாவின் சொத்துன்னு சொல்லியிருக்காரு. பாரதியார தமிழ்நாட்டு சொத்துன்னு சொன்னவர் ராஜாஜி. தமிழ் கற்க ஜி.யு. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக கூறினார். அதாவது காந்தி வந்து தமிழை கற்கிறதுக்கு யாருடைய கையேடை பயன்படுத்தினார்னா ஜி.யு. போப் எழுதியதை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கீழே வந்துருச்சு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், இவருக்கும் காந்திக்கு பிடித்த நூல் எதுனா திருக்குறள். எப்படி நம்ம அப்துல் கலாமுக்கு தமிழ்ல எந்த நூல் பிடித்திருக்கோம்னா திருக்குறள், அதே மாதிரி காந்திக்கு பிடித்த நூலும் திருக்குறள் தான். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தி யாரை கூறியிருக்காருன்னா உவேசாவுடைய அந்த சொற்பொழிவை கேட்டுட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தி வந்து சொல்றதா சொல்றாங்க. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வீரமங்கை வேலுநாச்சியார் பத்தி தாங்க பார்க்க போறோம். இவங்க ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வந்து வேலுநாச்சியார். இவங்களுக்கு தெரிந்த மொழிகள் என்னென்ன? தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. இவங்க வந்து யாரை மணந்தாங்கன்னா சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்தார்கள். ஆனா முத்துவடுகநாதர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிர்த்து போரிடும் போது அவரை வந்து ஆங்கிலேயர்கள் கொலை பண்ணிடுவாங்க. அதனால வந்து இவங்க வந்து இந்த நாட்டை விட்டு வெளியேறி 8 ஆண்டுகள் வந்துட்டு கோபால நாயக்கருடைய அடைக்கலத்துல இருப்பாங்க திண்டுக்கல்ல. அதுக்கப்புறம் போர் தொடுத்து வருவாங்க இல்லையா, அப்ப அமைச்சரா யாரு இருப்பாருன்னா தாண்டவராயன். அவங்களுடைய தளபதிகளா சின்ன மருதும் பெரிய மருதும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பெண்கள் படைப்பிரிவு அப்படின்ற ஒண்ணு வந்து முதல்ல இவங்க தான் அமைச்சாங்க. அதுக்கு ஹெட்டா யாரு இருப்பாங்கன்னா குயிலி. அதுக்கப்புறம் உடையாளுக்கு இவங்க நடுக்கல் இருக்காங்க. இந்த உடையாள் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஆங்கிலேயர்கள் வந்து ஆடு மேய்க்கும் ஒரு பெண்ணு இவங்களை கூட்டிட்டு போயிட்டு எங்க வேலுநாச்சியாருடைய தங்கியிருக்காங்க அப்படிலாம் கேட்கும்போது அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களை கொலை செய்திருப்பாரு. அதனால இவங்க நினைவை பாராட்டும் வகையில வந்துட்டு இவங்களுக்கு வந்து நடுக்கலை வந்து வேலுநாச்சியார் வந்து அமைச்சிருப்பாங்க. சிவகங்கையை அவங்க ஆங்கிலேயரிடம் மீட்ட ஆண்டு என்னன்னா 1780. வேலுநாச்சியாருடைய ஆட்சி காலம் என்னன்னு சொல்றாங்கன்னா அதாவது பிறந்ததுல இருந்து இறப்பு வரையும் பாத்தீங்கன்னா 1730 1796. அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கண்ணங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிந்தவர் தான் யாருன்னா தாயுமானவர். இவருடைய பாடல்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா தாயுமானவர் பாடல்கள்னு சொல்றாங்க. இவர் வந்து கன்னி வகை பாடல்களை எழுதியிருக்கார். கண்ணினா 2 அடி பாடல்களை. ஓகேங்களா, பராபர கண்ணி தான் நம்மளுக்கு லெசன்ல கொடுத்துருப்பாங்க. அடுத்து யாரை பத்தி பாக்குறோம்னா கலீல் ஜிப்ரான். கலீல் ஜிப்ரான் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்னா லெபனான் நாடு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இவர் வந்து ஒரு கவிஞர், நாவல் ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர் மற்றும் ஓவியர்னு சொல்றாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவரை பத்தி கொடுத்துட்டு இந்த நாள்ல எந்த ஒரு இது வந்து அவருக்கு வராதுன்னு கூட கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இவருடைய இது பாடல் ஒண்ணு கொடுத்துருப்பாங்களே, அதை மொழிபெயர்த்தவர் யாருன்னா புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி. இதுதான் வந்து நம்மளுக்கு லெசன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா எஸ். ராமகிருஷ்ணன். இவர் வந்து நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு சொல்றாங்கன்னா உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், தாவரங்களின் உரையாடல். இது வந்து சிறுகதை தொகுப்பு. சரிங்களா, அது மட்டும் இல்லாம இவருக்கு சஞ்சாரம் என்னும் நாவலுக்கு 2018 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய சஞ்சாரம் என்னும் நாவலுக்கு 2018 சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா கவிமணி தேசிய விநாயகனார். அவரை பத்தி தாங்க பார்க்க போறோம். இவர் வந்து எட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அந்த நூலை தழுவி தான் தமிழ்ல ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு நூலை எழுதினாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. யாருடைய நூலை தழுவி இவர் ஆசிய ஜோதி எழுதினார்னா எட்வின் அர்னால்டு. இந்த ஆசிய ஜோதின்றது யாரை பற்றின வரலாற்று பார்த்தீங்கன்னா புத்தருடைய வரலாற்று தான் இந்த ஆசிய ஜோதி நூலு. கவிமணி தேசியனார் வந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியரா பணியாற்றிருக்காரு. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்றி வாழ வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா புத்தர். பிம்பிசாரரின் உயிர் கொலையை தடுத்து அவரை திருத்தியவர் யாருன்னு கேட்டாலும் புத்தர். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து வள்ளலார் பத்தி பார்க்க போறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியவர் என்று சொன்னது யாரு? வள்ளலார். அது மட்டும் இல்லாம வடலூர்ல சத்திய தர்மசாலை அமைத்து எல்லாருக்கும் உணவு வழங்குறது இன்னுமே வழக்கத்துல இருக்கு. இதற்கு ஆரம்பிச்சவரும் வள்ளலார் தான். அடுத்து அன்னை தெரசா பத்தி நம்ம பார்க்க போறோம். நோயாளிகளின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர் தான் அன்னை தெரசா. இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்திருக்காங்க.
அதே மாதிரி இன்னொரு ஆள் தான் கைலாஷ் சத்யார்த்தி. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. குழந்தைகளை பாதுகாப்பும் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. அதுக்காக கிட்டத்தட்ட 103 நாடுகளில் கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டர் தூரம் வரை அவர் பயணம் செய்திருக்காரு, நடைப்பயணம் செய்திருக்காரு. இவருக்குமே என்னன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து சர் சி.வி. ராமன். இவர் வந்து ராமன் விளைவை எப்ப கண்டுபிடிக்கிறாருன்னா 1928 பிப்ரவரி 28. இந்த பிப்ரவரி 22 தான் நம்ம தேசிய அறிவியல் தினமா கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம இவர் இந்த ராமன் விளைவு கண்டுபிடிச்சாரு. முதல் நோபல் பரிசு இவருக்கு தான் இந்தியால இருந்து கிடைச்சிருக்கு. எப்போதுன்னா 1930 இவர் வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க. கடைசியா நம்ம யாரை பார்க்க போறோம்னா வ.உ. சிதம்பரனார். சுதேசி நாவாய் சங்கத்தை எப்போ ஆரம்பித்தாருன்னு சொல்றாங்க 1906 அக்டோபர் 16. இம்பார்ட்டன்ட். வ.உ.சி. யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்னா பாரதியாரோட பாடல்களை தான் வ.உ. சிதம்பரனார் ரொம்பவுமே விரும்பி கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேலும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.